ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், வக்ஃபை பாதுகாப்பு ஆர்ப்பாட்டம், பாதுகாப்பு ஆர்ப்பாட்டம், போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், உரிமை மீட்பு போராட்டம், உரிமை மீட்பு போராட்டம், கைவிடு 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 கைவிடு, ஆக்கிரமிப்பு எண்ணத்தை கைவிடு, எண்ணத்தை கைவிடு, சிதைக்காதே 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 சிதைக்காதே, சிதைக்காதே சிதைக்காதே, சிதைக்காதே சிதைக்காதே, சிறுபான்மையினரை சிதைக்காதே, சிதைக்காதே, புதைக்காதே புதைக்காதே, புதைக்காதே, அரசியலமைப்பு சட்டத்தை புதைக்காதே, சட்டத்தை புதைக்காதே, கைவிடு 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 கைவிடு, கைவிடு கைவிடு, கைவிடு கைவிடு, எங்கள் சொத்தை அபகரிக்கும் எண்ணத்தை கைவிடு, எங்கள் எண்ணத்தை கைவிடு, திரும்ப பெறு திரும்ப பெறு, திரும்ப பெறு திரும்ப பெறு, திரும்ப பெறு திரும்ப பெறு, திரும்ப பெறு திரும்ப பெறு, இந்த வக்ஃப் திட்ட சட்டத்தை திரும்ப பெறு, இந்த வக்ஃப் சட்டத்தை திரும்ப பெறு, திரும்ப பெறு திரும்ப பெறு, திரும்ப பெறு திரும்ப பெறு, வக்ஃப் திட்ட சட்டத்தை வக்ஃப் சட்டத்தை திரும்ப பெறு. திரும்ப பெறு. அடுத்தபடியாக கண்டன உரை மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணன் எம் தமீமுன் அன்சாரி அவர்களை அழைக்கிறேன். ஆல் இண்டியா முஸ்லிம் பர்சனல் லா போர்டு மற்றும் ஜாயின்ட் கமிட்டி ஆஃப் வாணியம்பாடி இணைந்து நடத்தக்கூடிய வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு எதிரான எழுச்சிமிகு கண்டன பொதுக்கூட்டத்திற்கு தலைமை ஏற்றிருக்கும் ஜனாப் CM வசீம் அவர்களே, இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய முன்னாள் மத்திய அமைச்சர் ஆற்றல் மிகு பெரியவர் ஜனாப் CM இப்ராஹிம் சாஹிப் அவர்களே, எனக்கு முன்னாலே உரையாற்றி விட்டு சென்றிருக்கக்கூடிய வேலூர் நாடாளுமன்ற தொகுதியுடைய உறுப்பினர் அருமைக்குரிய நண்பர் DM கதிர் ஆனந்த் அவர்களே, இந்த நிகழ்வில் எனக்கு முன்னாலே உரையாற்றிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய முஃப்தி இஃப்தியார் அகமது அவர்களே, ஜனாப் சுலைமான் கான் அவர்களே, ஜனாப் சலாஹுதீன் குரேஷி அவர்களே, என்னை இந்த நிகழ்வுக்கு அழைப்பு விடுத்த தம்பி சோபான் உள்ளிட்ட சகோதரர்களே, திரளாக இங்கே கூடியிருக்கக்கூடிய வாணியம்பாடி சொந்தங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இதே போன்ற ஒரு பொதுக்கூட்டத்தை 2 மாதங்களுக்கு முன்பு என்று நினைக்கின்றேன் அதனை ஏற்பாடு செய்து என்னை தம்பி சோபான் அவர்கள் அழைத்த போது ஏற்கனவே ஒப்புக்கொண்ட ஒரு நிகழ்ச்சியில் இருந்த காரணத்தினாலே என்னால் வர இயலாது போயிற்று. இறைவனுடைய கிருபையினாலே இன்றைய தினம் அதே கோரிக்கைக்காக அதைவிட பெரும் எழுச்சியோடு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்தில் பேசக்கூடிய வாய்ப்பினை தந்த வல்ல ரஹ்மானுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். இங்கே பெருந்திரளான மக்கள் கூடியிருக்கிறார்கள். எல்லோருடைய உணர்வும் வக்ஃப் சொத்துக்களை ஒன்றிய பாசிச பாஜக அரசு கபலீகரம் செய்யும் நோக்கோடு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்பதுதான். மோடி அவர்கள் பிரதமராக பொறுப்பேற்ற இந்த 11 ஆண்டு காலத்தில் திட்டமிட்டு ஒரு வேலையை செய்து வருகிறார்கள். அதை முதலில் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்றால், முஸ்லிம்களை எப்போதுமே பதட்டத்திலேயே வைத்திருக்க வேண்டும். அவர்களை கல்வி குறித்தோ பொருளாதார முன்னேற்றங்கள் குறித்தோ சிந்திக்க விடாமல் பிரச்சனைகளுக்கு மத்தியிலே அவர்களை வாழச் செய்ய வேண்டும். இன்றைய பொழுதை எவ்வாறு கழிப்பது,
இந்த மாதம் நாம் நிம்மதியாக வாழ்ந்துவிட முடியுமா என்ற அச்ச உணர்வுடைய அவர்களை வாழச் செய்ய வேண்டும். அப்போதுதான் அவர்கள் முன்னேற்றத்தை பற்றி சிந்திக்க மாட்டார்கள், வளர்ச்சியை பற்றி சிந்திக்க மாட்டார்கள். நெருக்கடியிலே அவர்களை வைத்திருப்பதன் மூலமாக RSS உடைய நூற்றாண்டு திட்டத்தை செயல்படுத்தி விடலாம் என்ற நோக்கோடு அவர்கள் அணுகிக் கொண்டிருக்கிறார்கள். இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்று சொன்னால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த சமூகத்துக்கு நெருக்கடிகள் தரப்பட்டிருக்கிறது. ஆட்சிகள் மாறி இருக்கலாம், பிரதமர்கள் மாறி இருக்கலாம், ஆனால் பிரச்சனைகளை முஸ்லிம் சமூகம் தொடர்ச்சியாக சந்தித்தே வருகிறது. 1947 ஆண்டு சில தலைவர்களுடைய தவறான அணுகுமுறைகளின் முடிவுகளின் காரணமாக தேசம் பிளவுபட்டது. பாகிஸ்தான் என்ற ஒரு தேசம் உருவானது. அடுத்த 20 ஆண்டுகள் முஸ்லிம் சமுதாயம் தங்களுடைய பாதுகாப்பை நிலைநாட்டுவதிலும் இருப்பை பாதுகாப்பதும் அவர்கள் முழுமையாக கவனம் செலுத்தினார்கள். நாங்கள் பாகிஸ்தானை ஆதரிக்கவில்லை, நாங்கள் இந்தியர்கள் என்று தங்களுடைய தேசப்பற்றை நெஞ்சை கிழித்து காட்டக்கூடிய நெருக்கடிகளுக்கு தள்ளப்பட்டார்கள். அதன் பிறகு அலிகர் முஸ்லிம் பல்கலைக்கழகத்துடைய பிரச்சனை, அதன் பிறகு ஷாபானு பிரச்சனை, அதன் பிறகு நாட்டையே உலுக்கிய பாபர் மசூதி பிரச்சனை. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் முஸ்லிம் சமூகம் சந்தித்து வந்த நெருக்கடிகள் ஏராளமானது. கடந்த 11 ஆண்டு காலத்தில் RSS உடைய ரகசிய செயல் திட்டங்களை பாரதிய ஜனதா கட்சி மோடி அவர்களை பிரதமராக முன்னிறுத்தி வருகிறது. அவர்களுடைய நெருக்கடிகள் தொடர்ச்சி தான் இது. இந்த பிரச்சனை முடிந்துவிட்டால் இது பிரச்சனைகளே ஏறாதா வரும். இந்த பிரச்சனை முடிந்தவுடன் அல்லது நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது அடுத்த ஒரு நெருக்கடியை முஸ்லிம் சமூகத்துக்கு மீது திணிப்பார்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல் முஸ்லிம் சமூகத்தை பதற்றத்திலேயே வைத்திருக்க வேண்டும், அச்சத்திலேயே வைத்திருக்க வேண்டும் என்ற திட்டத்தோடு அவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள். அப்படி என்றால் இதற்கு மாற்று என்ன, இதற்கு தீர்வு என்ன? முஸ்லிம் சமூகம் அறிவுபூர்வமாக சிந்திக்க வேண்டும். நீங்கள் உணர்ச்சி வசப்படக்கூடாது. உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய பேச்சுகளை நீங்கள் நிராகரிக்க வேண்டும். அறிவு சமூகமாக நீங்கள் உருவாக வேண்டும். கவிஞர் அல்லாமா இக்பால் அவர்கள் சொன்னார்கள், அறிவாளிகளை கொண்ட கூட்டத்திற்கு ஆயுதங்கள் தேவையில்லை. மகாகவி அல்லாமா இக்பால் அவர்கள் அறிவாளிகளை கொண்ட கூட்டத்திற்கு ஆயுதங்கள் தேவையில்லை என்று சொன்னார்கள். முஸ்லிம் சமூகத்தை பதற்றத்தில் ஆழ்த்தி, அவர்களை கோபப்படுத்தி, அவர்களை நிதானமிழக்க செய்து, வன்முறையாளர்களாக முத்திரை குத்தி, அதை இந்து பொதுமக்களிடம் சித்தரித்து இந்து வாக்குகளை ஒருங்கிணைக்கக்கூடிய நெடிய திட்டத்தோடு அவர்கள் செயலாற்றி வருகிறார்கள் என்று சொல்கின்ற பொழுது முஸ்லிம் சமூகம் இன்னும் ஜனநாயகப்படுத்தப்பட வேண்டும், இன்னும் அரசியல் மயப்படுத்தப்பட வேண்டும். இந்த மண்ணிலே நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை முஸ்லிம்கள் மட்டுமே தனித்து நின்று ஒன்றுபட்டு எதிர்த்து வெற்றி கண்டுவிட முடியுமா? பேச்சுக்கு அது சரியாக இருக்கலாம், கைத்தட்டலுக்கு அது சரியாக இருக்கலாம். அப்படி பேசுகின்ற பொழுது நாரே தக்பீர் என்ற முழக்கங்கள் எழலாம். நடைமுறை சாத்தியம் என்ன? இந்த மண்ணில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை இந்து சமுதாய மக்களையும் அரவணைத்து நம்முடைய பிரச்சனைகளை அவர்களிடம் எடுத்து சொல்லி, நமது கருத்தியல்களை அவர்களுடைய மனதிலே எடுத்து வைத்து அவர்களுடைய உள்ளங்களையும் திரட்டி களத்தில் அவர்களை இணைத்தால் மட்டும்தான் RSS பாரதிய ஜனதா கட்சியுடைய செயல் திட்டங்களை வீழ்த்த முடியும். மாறாக சிலர் கோஷம் எழுப்புகிறார்கள், முஸ்லிம்களை ஒன்றுபடுங்கள், நாம் RSSக்கு எதிராக போராட வேண்டும், பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக போராட வேண்டும் என்று சொல்கிறார்கள். அந்த முடக்கமே தவறு. அதுதான் RSS எதிர்பார்க்கிறது, அதைத்தான் பிஜேபி எதிர்பார்க்கிறது. முஸ்லிம்கள் ஒன்றுபடுங்கள் என்று சொல்லும் பொழுது இந்துக்கள் ஒன்றுபடுங்கள் என்ற முடக்கத்தை அவர்கள் எடுப்பார்கள். இந்த வாசகம் தவறானது, இந்த முடக்கம் தவறானது. மாறாக நியாயவான்களை ஒன்றுபடுங்கள், நீதியின் அடிப்படையில் ஒன்றுபடுவோம் என்ற முழக்கத்தை எழுப்புகின்ற பொழுது எல்லா சமூக மக்களும் அணிதிரண்டு இருப்பார்கள். அதுதான் பாஜகவை வீழ்த்தும் என்பதை மறந்துவிடக் கூடாது. உணர்ச்சிகளை தூண்டுவதற்காக, கைத்தல்களுக்காக எதையாவது பேசி மக்களை வடிவெடுத்து தோல்விகளின் மீது அவர்களை பயணிக்க செய்துவிடக் கூடாது என்பதிலே நாம் தெளிவாக இருக்க வேண்டும். இன்றைய வக்பு திருத்த சட்டத்தினுடைய பிரச்சனைகளை முஸ்லிம் சமூகம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கூட்டம் போடுகிறோம். ஆனால் இந்த பிரச்சனையுடைய ஆபத்துகள் என்ன, இதில் இருக்கக்கூடிய நியாயங்கள் என்ன, எதற்காக நாம் போராடுகின்றோம், இதை பற்றி எல்லாம்
இந்து சமூக மக்களுக்கு மத்தியில எடுத்து சொல்ல வேண்டிய வேலைகளை நாட்டில் பல இடங்களிலே பலர் செய்யவில்லை. இங்கு அகில இந்திய முஸ்லிம் தனியார் சட்ட வாரியம் இங்க வந்து பேசுகிறார்கள். உங்களை வரவேற்கிறோம், உங்கள் கருத்துக்களை மதிக்கின்றோம். ஆனால் நீங்கள் வட இந்தியாவில் செய்யக்கூடிய வேலைகளை தெளிவாக திட்டமிட்டு செய்யுங்கள். தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் இந்த சமூகம் விழிப்புணர்வோடு நுட்பத்தோடு செயலாற்றி வருகிறது. வட இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்து சமூக மக்களுக்கு மத்தியில இந்த பிரச்சனைகள் முழுமையாக பேசப்பட்டதா? ஏன் பேசப்படவில்லை? அவருடைய ஆதரவு நமக்கு தேவையில்லையா? ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்திய முஸ்லிம்கள் நெருக்கடிகளை சந்தித்த போதெல்லாம் அவர்களுக்கு துணை நின்ற சமூகம் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்து பெருங்குடி சமூகம். மும்பையில பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நேரத்தில் 1992 டிசம்பர் 6ஆம் நாள் பாபர் மசூதி தகர்க்கப்பட்ட போது மும்பை பற்றி எரிந்தது. அன்றைய பால் தாக்கரே தலைமையிலான சிவசேனை குண்டர்கள் பம்பாயுடைய வீதிகளிலே முஸ்லிம்களை கொன்று போட்டார்கள். அந்த நேரத்தில் நாடு முழுக்க இந்த பிரச்சனைகளுக்காக நியாய குரலை உயர்த்தியவர்கள் பெரும்பான்மை இந்து சமுதாய மக்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. அது பற்றி அன்றைய அரசு கமிஷன் போட்டது. நீதிபதி கிருஷ்ணா தலைமையில் மும்பையில் நடைபெற்ற கலவரத்தை குறித்து ஆய்வு செய்து அறிக்கை சொன்னார்கள். மும்பை கலவரத்தை பற்றி விசாரித்த நீதிபதி கிருஷ்ணா ஒரு பிராமின். அவர் சொன்னார், இந்த கலவரத்துக்கு மூல காரணம் சிவசேனை, பால் தாக்கரே கைது செய்யுங்கள் என்று சொன்னார். இப்படி சொன்னவர்களும் இந்துக்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. அப்படிப்பட்ட இந்து பெருங்குடி மக்களுடைய பேராதரவை நம்முடைய கோரிக்கைக்கு ஆதரவாக நாம் வென்றெடுக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கின்றோம். அதை நாம் செய்ய வேண்டும். அதை செய்யாமல் வாணியம்பாடியில் இருக்கக்கூடிய ஒரு 5000 பேர் கூடி முடக்கம் எடுத்துவிட்டால், ஒவ்வொரு ஊரிலும் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் மட்டுமே கூடி பொதுக்கூட்டத்தை நடத்திவிட்டால் வெற்றி பெற முடியாது. நாடெங்கிலும் முஸ்லிம்களையும் முஸ்லிம் அல்லாத மக்களையும் அணிதிரட்ட வேண்டிய வேலைகள் நாம் செய்ய வேண்டும். இதுதான் அறிவுபூர்வமான விஷயம் என்பதை மறந்துவிடாதீர்கள். இதுதான் பாஜகவுடைய செயல் திட்டங்களை வீழ்த்தும். இதுதான் RSS உடைய செயல் திட்டங்களை வீழ்த்தும். எதை பற்றி பேசுவது? நிறைய பேசலாம். இந்த சட்டத்தில் வக்ஃப் வாரியத்தில் சேர்க்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இதை நாம் இந்து சகோதரர்கள் கேட்க வேண்டும். திருப்பதி கோயிலில் அதனுடைய நிர்வாகத்தில் முஸ்லிம்களையோ கிறிஸ்தவர்களையோ கம்யூனிஸ்டுகளையோ நிர்வாகத்தில் நியமித்தால் திருப்பதி தேவஸ்தானம் ஏற்றுக்கொள்ளுமா என்று கேட்க வேண்டும். பஞ்சாபில் இருக்கக்கூடிய சீக்கியருடைய பொற்கோயிலில் அந்த பொற்கோயிலை நிர்வாகம் செய்வதற்கு சீக்கியர் அல்லாதவர்களை அந்த நிர்வாகத்தில் நியமித்தால் சீக்கிய சமுதாயம் ஏற்குமா என்ற கேள்வியை எழுப்ப வேண்டும். இப்படி கேள்வியை எழுப்பி அவர்களோடு உரையாடுகின்ற பொழுது அவர்களும் இதற்கு ஆதரவாக வருவார்கள். இன்னும் சிலர் கேட்கிறார்கள், இந்தியாவில் வக்ஃப் வாரியம் இருக்கிறது, சிறுபான்மை முஸ்லிம்களுக்கு இருக்கிறது, அதே போன்று இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு, இந்த நாட்டில் இருந்து வெளிநாடுகளிலே சென்று வாழக்கூடிய இந்துக்களுக்கு அந்தந்த நாடுகளில் வக்ஃப் வாரியம் இந்துக்களுடைய கோயில்களை பராமரிக்க வாரியங்கள் இருக்கிறதா கேட்கிறார்கள். இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். மலேசியாவில் பினாங்கு மாநிலத்தில் இந்து கோயில்களை பராமரிப்பதற்காக வாரியம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் இந்துக்கள் மட்டும்தான் இடம்பெறுகிறார்கள். முஸ்லிம் நாடான மலேசியாவில் இந்து வாரியம் இருக்கிறது, அதில் இந்துக்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள். பங்களாதேஷில் இந்துக்களுடைய கோயில் சொத்துக்களை பராமரிப்பதற்கு வாரியம் இருக்கிறது, இந்துக்கள் மட்டுமே இருக்கிறார்கள். பாகிஸ்தானிலும் இந்துக்களுடைய சொத்துக்களை பராமரிக்க வாரியம் இருக்கிறது, அதில் இந்துக்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள். அதைத்தான் நாம் சொல்ல வேண்டும். அதே போன்றுதான் இந்தியாவிலே வக்ஃப் வாரியம் இருக்கின்ற பொழுது பள்ளிவாசல்களை, தர்காக்களை, எத்தீம்கானாக்களை, ஈத்கா திடல்களை பராமரிக்கக்கூடிய இந்த வக்ஃப் வாரியத்தில் முஸ்லிம்கள் மட்டும்தானே இருப்பது நியாயம்? நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று நம்மை சுற்றி வாடக்கூடிய வாணியம்பாடியிலும் திருப்பத்தூர் மாவட்டத்தில் வாடக்கூடிய இந்து சமூக மக்கள் அந்த கேள்வியை எழுப்பி அவர்களையும் வென்றெடுக்க வேண்டும். எத்தனை பேருக்கு இந்த விஷயத்தை நாம் விவாதமாக ஆக்கியிருக்கின்றோம்? மனசாட்சியோடு சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த சட்டத்தில் மிகப்பெரிய அநீதி நடந்திருக்கிறது என்ற உண்மை நாட்டில் பெரும்பான்மை மக்களுக்கு இன்னும் தெரியவில்லை. தெரியப்படுத்தக்கூடிய கடமை நாம் செய்ய வேண்டும். அடுத்த முறை நம்முடைய வாணியம்பாடி ஜாயின்ட் கமிட்டி ஆஃப் வாணியம்பாடி நிகழ்ச்சி நடத்துகின்ற பொழுது வாணியம்பாடியில் மட்டுமல்ல, திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய
கிராமங்களில் இருக்கக்கூடிய இந்து பிரமுகர்கள் எல்லாம் அழைத்து வாருங்கள், அவர்களையும் அழைத்து வந்து அவர்களையும் இந்த செய்திகளை எடுத்து சொல்லி அவர்களையும் பேச வைக்க வேண்டும். அதுதான் வெற்றி. அந்த அரசியல் நுட்பத்தை நாம் கையாள வேண்டும். அது செய்யவில்லை என்று சொன்னால் நாம் வெகு மக்களுடைய ஆதரவை பெற்றுவிட முடியாது. இந்த பிரச்சனை நீதிமன்றத்தில் இருக்கிறது. உச்ச நீதிமன்றம் கேள்வி கேட்கிறது, எல்லாருமே கை தட்டுறாங்க. உச்ச நீதிமன்றம் படா படா கேள்வியை பேசா கேட்குன்னு சொல்லிட்டு, உச்ச நீதிமன்றம் ஆரம்பத்தில் அப்படிதான் கேட்கும். தீர்ப்பு வரத்துக்கு முதல் நாள் பேச வேண்டிய விஷயங்கள் பேசப்பட்டுவிடும் என்பதை மறந்து விடாதீர்கள். நான் ஏற்கனவே சொன்னேன், உணர்ச்சி வசப்படாதீர்கள். பாபர் மசூதி தீர்ப்பு எவ்வாறு அமைந்தது என்பது உங்களுக்கு தெரியும். இப்பொழுதெல்லாம் நீதிபதிகளுடைய வீட்டில நீதி புத்தகங்கள் அடுக்கி இருக்கிறதோ இல்லையோ, கட்டுக்கட்டாக கள்ளப்பணம் அடுக்கி இருக்கிறது என்பதை சமீபத்திலே பார்த்தோம். நீதி நிலை இருந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவிலே நீதிமன்றத்தில் நிலை தள்ளாடி கொண்டிருக்கிறது. இந்தியாவுடைய சுதந்திர நிறுவனங்கள், அது நீதித்துறையாக இருக்கட்டும், தேர்தல் ஆணையமாக இருக்கட்டும், வருமான வரித்துறையாக இருக்கட்டும், அதனுடைய தனித்தன்மை இழந்திருக்கின்றன. காங்கிரஸ் ஆட்சி செய்தது, ஜனதாதளம் ஆட்சி செய்தது, அப்பொழுதெல்லாம் தனித்தன்மைகள் பாதுகாக்கப்பட்டன. இந்தியாவுடைய சுதந்திர நிறுவனங்கள் சுதந்திரமாக செயல்பட்டன. ஆனால் மோடியுடைய இந்த ஆட்சியில நீதிமன்றத்துடைய சுதந்திரம் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையத்துடைய சுதந்திரம் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. வருமான வரித்துறை அவருடைய ஏவல் துறையாக மாறியிருக்கிறது. காவல்துறை, உளவுத்துறை, ராணுவத்திலே மதமயப்படுத்துகிறார்கள். இன்று இவ்வளவு பெரிய முழக்கங்களை, பிரச்சனைகளை எழுப்புகிறோம். மோடி அவர்கள் இதை பற்றி பேச தயாராக இல்லை. நாடாளுமன்றத்தில் விவாதம் நடக்கிறது, பிரதமர் மோடி அவைக்கு வரவில்லை. இந்தியாவிலேயே நம்முடைய மத்திய அமைச்சர் சிஎம் இப்ராஹிம் சாஹிப் இருக்கிறார்கள். தேவகவுடா, ஐக்கிய குஜராவுடைய காலகட்டத்திலே அவர்கள் எல்லாம் இருந்தவர்கள். ஜனதாதளத்துக்கு ஒரு சிறப்பு உண்டு. இந்தியாவிலே 6 பிரதமர்களை நாட்டுக்கு தந்த கட்சி ஜனதாதளம். பல பேருக்கு தெரியாது. அப்பொழுதெல்லாம் பிரதமர் அவைக்கு வருவார், விவாதங்களிலே பங்கேற்பார். ஆனால் நம்முடைய பிரதமருக்கு நேரமில்லை. 11 ஆண்டு காலத்தில் பத்திரிகையாளரை சந்திக்காத ஒரு பிரதமரை இந்த நாடு பெற்றிருக்கிறது. மன்மோகன் சிங் 2 மாதத்துக்கு ஒரு முறை பத்திரிகையாளரை சந்திப்பார். ராஜீவ்காந்தி மாதந்தோறும் பத்திரிகையாளர்களை சந்திப்பார். விபி சிங் மாதந்தோறும் பத்திரிகையாளர்களை சந்திப்பார். பத்திரிகையாளர்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல திராணியற்ற ஒரு பிரதமரை நாம் பெற்றிருக்கின்றோம். நாடு பற்றி எறிந்து கொண்டிருக்கிறது. நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி இவர் பேச மாட்டாரா? இந்தியாவுடைய அடகிய பூமியான மணிப்பூர் 2 ஆண்டு காலமாக பற்றி எறிந்து கொண்டிருக்கிறது. சொந்த சகோதரர்கள், அண்ணன் தம்பியாக வாழ்ந்தவர்கள் அடித்துக் கொண்ட கலவரத்திலே மணிப்பூருடைய வீதிகள் ரத்தத்தால் நிறைந்திருக்கின்றன. மணிப்பூரிலே நம்முடைய சொந்த சகோதரிகள், நம் நாட்டுடைய பிள்ளைகள் நடு ரோட்டிலே நிர்வாணமயப்படுத்தி இழுத்துச் செல்லக்கூடிய கொடூரம் காட்சிகளை சுதந்திர இந்தியாவில் எப்போதும் பார்த்ததில்லை. பிரதமர் அங்கு போனாரா? இன்று வரை மணிப்பூருக்கு பிரதமர் செல்லவில்லை. ஆனால் பிரதமர் மாதத்திலே பாதி நாட்கள் வெளிநாடுகளில் இருக்கிறார். அவரு பயணம் போகும்போதுதான் தெரியுது எந்தெந்த நாடு எங்கெங்க இருக்குங்கிறது நமக்கெல்லாம். இப்போ ஒரு நாட்டுக்கு போயிருக்காராம், அந்த நாட்டுக்கு பேர் டுபாக்கோ. இவரே ஒரு டுபாக்கோ. இவர் போற நாட்டுக்கு பேர் டுபாக்கோ. சொந்த மண் பற்றி எறிகின்ற பொழுது அதை பற்றி கவலைப்படாதவர் ரஷ்யா உக்ரைன் போரை பற்றி பேசுகிறார். ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில சமாதானம் என்று சொல்லக்கூடிய, கோரிக்கை வைக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்களே, மணிப்பூரில் இந்த சமாதான கோரிக்கை நீங்கள் ஏன் எழுப்பவில்லை? காலங்காலமாக இந்தியாவுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையில உறவு இருந்தது. காந்தியடிகளின் காலம் தொட்டு, காந்தியடிகளுடைய காலம் தொட்டு கடைசியாக மன்மோகன் சிங் அவருடைய காலம் வரை இந்தியா பாலஸ்தீனத்தின் பக்கம்தான் இருந்தது. ஆனால் உங்களுடைய RSS பிஜேபி ஆட்சியில இஸ்ரேலோடு நீங்கள் நெருக்கத்தை காட்டுகிறீர்கள். பற்றி எரியக்கூடிய பாலஸ்தீனத்தில் உங்களுடைய அரசியல் வெளியுறவு கொள்கை தோற்றுவிட்டது. பாலஸ்தீன மக்கள் பட்டினியால் கதறடிக்கிறார்கள், பசியால் கதறடிக்கிறார்கள். உணவுக்காக கையேந்தி நிற்கக்கூடிய மக்களின் மீது இஸ்ரேலிய பயங்கரவாத ராணுவம் படுகொலை தாக்குதல்கள் நடத்துகிறது. ஒரு கண்டனை அறிக்கை உண்டா பிரதமர் அவர்களே? ஐக்கிய நாட்டு சபையில 149 நாடுகள் இஸ்ரேலை கண்டித்து தீர்மானம் கொண்டு வருகின்றன. ஏன் இந்தியா இஸ்ரேலை கண்டிக்கவில்லை? இதனால் இந்தியா வெளிநடப்பு செய்தது. காந்தியடிகளின் காலம் தொட்டு நாம் பின்பற்றி வரக்கூடிய கொள்கையை நீங்கள் மாற்றி இருக்கிறீர்கள். ஈரானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில நெருக்கம் இருந்தது. ட்ரெடிஷனல் டைம், பாரம்பரியமான உறவு இருந்தது. ஆனால் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் நடக்கின்ற போது நம்முடைய குரல் எப்படி இருந்தது?
சர்வதேச ரீதியிலே நாட்டாமை செய்யக்கூடிய ஆளுமையை நேரு அவர்கள் நான் அலைன்ஸ் மூவ்மெண்ட் அணிசரா நாடுகள் கொள்கை மூலமாக கட்டியமைத்திருந்தார். இந்தோனேஷியா, எகிப்து, சீனா, இந்தியா, இந்தோனேஷியா என்ற ஒரு அடியாடலை வைத்திருந்தார் நேரு அவர்கள். இந்தியாவுடைய குரல் உலகம் முழுக்க கவனிக்கப்பட்டது. பிரதமர் மோடி அவர்களே, இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலே நடைபெற்ற அந்த போரின் போது ஏன் இந்தியா சர்வதேச நாட்டாண்மை இழந்தது? உங்களுடைய தவறான வெளியுறவு கொள்கை நம்முடைய நட்பு நாடான பங்களாதேஷை பகைத்து விட்டது. உங்களுடைய தவறான வெளியுறவு கொள்கை நட்பு நாடான நேபாளத்தை அந்நியப்படுத்தி விட்டது. உங்களுடைய தவறான வெளியுறவு கொள்கை மாலத்தீவை அந்நியப்படுத்தி விட்டது. உங்களுடைய தவறான வெளியுறவு கொள்கை வளைகுடா நாடுகளை அந்நியப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இந்தியா தனித்தன்மை வாய்ந்த ஒரு தலைவனோடு பயணிக்கத்தான் விரும்புகிறது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலே போர் நடைபெற்றது, சிந்தூர் ஆபரேஷன். நாம் எல்லாரும் இந்தியாவுடைய ராணுவத்துக்காக துணை நின்றோம், ராணுவத்துக்காக குழு கொடுத்தோம். ஆனால் நம்முடைய வெளியுறவுத்துறை கொள்கையின் தோல்வி காரணமாகத்தானே உலக நாடுகள் அந்த போரிலே முழுமையான பக்கம் நிற்காமல் போய்விட்டது. அதை நிவர்த்தி செய்வதற்குத்தானே தூதுக்குழுக்களை நாம் அனுப்ப வேண்டிய நிலை வந்தது. என்ன காரணம்? உங்களுடைய தவறான வெளியுறவுத்துறை கொள்கை. போரிலே இந்தியா வெல்ல வேண்டும், நமது நாடு வெல்ல வேண்டும் என்று சொல்லும் பொழுது போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற போது அமெரிக்காவுடைய ட்ரம்ப் கூறுகிறார், நான் சொல்லித்தான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே போரை நிறுத்தினேன் என்று சொல்கிறார். பிரதமர் அவர்களே, நம்முடைய ராணுவத்துடைய வலிமை, நம்ம ராணுவத்துடைய பாரம்பரிய பெருமை, நம் ராணுவத்துடைய வீரம் ட்ரம்பிடம் அடமானம் வைக்கப்பட்டதா? ஒரு முறை அல்ல, 2 முறை இல்ல, 18ஆம் முறை மோடி ட்ரம்ப் சொல்கிறார், நான் சொல்லிதான் போரை நிறுத்தினேன் என்று சொல்கிறார். அப்படி என்று சொன்னால் இந்த நாடும் இந்த ராணுவமும் உங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை என்ன? மிகப்பெரிய நெஞ்சுக்கு சொந்தக்காரர் என்று சொல்லிக் கூறீர்களே, விஸ்வகுரு என்று சொல்கிறீர்களே, உலக தலைவர் என்று மோடியை போல்கிறீர்களே, அப்படி போல்பவர்களை பார்த்து கேட்கிறோம். நமக்கும் பாகிஸ்தானுக்கும் நடக்கக்கூடிய சண்டையில நாம் வெற்றியை நோக்கி முன்னேறி கொண்டிருந்த போது ட்ரம்ப் சொல்லி போரை நிறுத்தினார்கள் என்று சொன்னால் நாம் யாருக்கு விசுவாசமாக இருக்கிறோம் என்ற கேள்வி இருக்கிறதா இல்லையா? ட்ரம்புக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது யார்? ட்ரம்ப் அடிப்படையில் ஒரு மனநோயாளி, மெண்டல். பாருங்க, கொரோனா சமயத்தில் இன்ஜெக்ஷன் போட்ட கண்டுபிடிச்சாங்க, தடுப்பு இன்ஜெக்ஷன். அப்ப அவருக்கு ட்ரம்ப் என்ன சொன்னாரு, ஏன் ஊசியை போட்டுக்கிட்டு அதை உடச்சி வாயில ஊத்திட வேண்டியதான்டாரு. இதுதான் ட்ரம்ப். அந்த கோபாலையும் மீடியா எலெக்ஷன்ல அங்க ஜெயிக்க வச்சிருக்காங்க அமெரிக்கர்கள். அமெரிக்காவோட ஜனநாயகத்தை பத்தி எனக்கு புரிஞ்சுக்க முடியல. போப்பாண்டவர் ஜான் பிரான்சிஸ் சமீபத்தில் மௌத்தானார் இல்லையா? எவ்வளவு அவர் வயதானவர். ட்ரம்ப் என்ன பண்ணார் தெரியுமா? ஏன்னா ட்ரம்ப் ஒரு லூசுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். போப் பிரான்சிஸை சந்திக்கும் போது மரியாதை நிமித்தமா பெரியவர்களை கை கொடுத்து குலுக்குவோம். அப்ப மெதுவாக பணிவாக மென்மையாகத்தான் செய்வோம். ட்ரம்ப் என்ன பண்ணாரு, அந்த வயசான ஐயா போப் பிரான்சிஸ் கையை போட்டு குழுக்கிற உடனே அவரே பயந்து போயிட்டாரு. ஒரு பைத்தியத்தை மாட்டிக்கிட்டோமோ என்னமோன்னு சொல்றாரு. இதுதான் ட்ரம்ப். இப்ப என்ன சொல்றாரு ட்ரம்ப்? ஈரான் விஷயத்துல என்ன சொன்னார் ட்ரம்ப்? ஆய் காமேனி, நீ எங்க இருக்கான்னு எங்களுக்கு தெரியும்ல அப்படின்னாரு. அவன் திருப்பி அடிச்ச உடனே போரை நிறுத்த நான் சொல்லிவிட்டேன். உலகிலேயே வியட்நாம் யுத்தத்துக்கு பின்னால அமெரிக்கா அடிவாங்கியது என்று சொன்னால் ஈரானிடம் என்பதுதான் வரலாற்று உண்மை. சோவியத் யூனியன் கூட, இன்றைய ரஷ்யா கூட அமெரிக்காவுடைய தலைகளை தாக்கவில்லை. ஆனால் தன் மீது தாக்குதல் நடத்தியவுடன் கத்தாரில் இருக்கக்கூடிய அமெரிக்க முனையத்தை ஈரான் தாக்கி தான் யார் என்பதை காட்டியது. இது ஏன் சுட்டிக்காட்டேன் என்று சொன்னால், இந்தியர்களுக்கு விசா நெருக்கடியை தருகிறது அமெரிக்கா. நான் சொல்லிதான் போரை, பாகிஸ்தானுடன் ஒரு போரை, இந்தியாவும் பாகிஸ்தான் செய்த போரை நிறுத்தினேன் என்று சொல்கிறார் ட்ரம்ப். அடுத்து அவரு அடுத்தடுத்து நம்முடைய இந்தியாவின் மீது நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடிய வேலைகளை எல்லாம் செய்தார். அந்த ட்ரம்புக்கு எதிராக ஏன் நீங்கள் போர்கள் கொடுக்கவில்லை? அமெரிக்காவுடைய விமான மேடைக்கு நீங்க பேசலாமே. அமெரிக்காவுடைய கத்தாரில் இருக்கக்கூடிய முனையத்தை ஈரான் தாக்கியதை போல நாம் தாக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. ஆனால் ட்ரம்புடைய மிரட்டலுக்கு பதில் சொல்லி இருக்க வேண்டுமா இல்லையா? 140 கோடி இந்தியருடைய உணர்வுகளை ஜனநாயக வழியில் நீங்கள் வெளிப்படுத்தி இருக்க வேண்டுமா இல்லையா? ஏன் G7 நாடுகளுடைய கூட்டத்திலே நாம் சரியாக நடத்தப்படவில்லை?
முந்தைய G7 நாடுகளுடைய கூட்டத்தில் மன்மோகன் சிங் அவர்களுக்கு கூறிய மரியாதை கிடைத்தது. அது இந்தியர்கள் பெருமைப்பட்ட தருணம். இன்று அந்த வாய்ப்புகளை நாம் இழந்திருக்கிறோம். மோடி அவர்களே, நீங்கள் இதை பற்றியெல்லாம் பேச தயாராக இல்லை என்பது எங்களுக்கு தெரியும். இன்னும் அடுத்த மாதத்துக்கு என்ன ப்ரோக்ராம்ங்கிறத போட்டிருப்பாங்க. எந்தெந்த நாட்டுக்கு போறது, எந்தெந்த நாட்டில் வரவேற்ப பெரிதாக இங்கே பில்டப் பண்றதுக்குன்னே நார்த் இந்தியாவில் பத்திரிகையாளர்கள் இருக்கான். தமிழ்நாடு, கேரளா, தென்னிந்திய பத்திரிகையாளர்கள் இருக்கக்கூடிய நேர்மை டெல்லியில் இருக்கக்கூடிய ஆங்கில ஊடகங்களிடம் இல்லை. மோடியுடைய ரசிகர்களாக இருக்கிறார்கள். வட இந்திய பத்திரிகைகள் புகழ் எழுதுவதற்காக பத்திரிகை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இவர்கள் ரிபப்ளிக் டிவி மட்டுமல்ல, நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்திய ஆங்கில ஊடகங்கள் பெரும்பான்மை அந்த நிலையை தான் செய்து கொண்டிருக்கின்றன. ஒரு சில ஊடகங்கள் மட்டுமே வட இந்தியாவிலே விதிவிலக்கு. இந்த வக்பு திருத்த சட்ட விஷயத்தில் மோடியோடு திறந்தமானதோடு நாம் உரையாட தயாராக இருக்கின்றோம். ஆனால் மோடி அவர்கள் தயாராக இல்லை. நாம் கேட்கிறோம், வக்பு சொத்து இருக்கு இல்லையா, ஃபைனல் வந்துட்டேன், நான் 9 மணி ஆக போகுது. அடுத்தது நம்முடைய மிகச்சிறந்த பாலிகிளாட் பன்மொழி புலவர் உட்கார்ந்துருக்காரு இப்ராஹிம் சாஹிப். அவர் பேச சொன்னீங்களாம் கேட்கணும். அப்போ நீங்கள் இந்த பிரச்சனைகளை பற்றி பேச தயாராக இல்லை. நாம் ஒன்னே ஒன்று சொல்றோம், கடைசியா சொல்லி நான் விடைபெறேன். வக்புடைய சொத்துக்குடைய மொத்த பரப்பளவு நிலப்பரப்பு இருக்கு இல்லையா, அதிகபட்சம் 8 to 12 லட்சத்துக்குள் இருக்கிறது. 8 to 12 லட்சம் ஏக்கர் நிலங்கள் வக்பில் இருக்கின்றன. அது 10 லட்சமா 9.5 11.5 சரியான புள்ளிவரங்களை. குறைந்தது 8 லட்சம், அதிகபட்சம் 12 லட்சம் ஏக்கர் இடங்கள் இருக்கின்றன. இந்த இடங்கள் பெரும்பாலும் முந்தைய முஸ்லிம் மன்னர்கள், முந்தைய செல்வந்தர்கள் தானமாக செய்தது. தமிழ்நாட்டில் ஒரு அற்புதம் என்ன தெரியுமா? தமிழ்நாட்டான சேர சோழ மன்னர்கள் பள்ளிவாசல்களுக்கு சொத்துக்களை எழுதி கொடுத்திருக்கிறார்கள், தர்காக்களுக்கு சொத்துக்களை எழுதி கொடுத்திருக்கிறார்கள், ஈத்கா திணல்களை தந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டுடைய அந்த கம்யூனல் ஹார்மனி, சமூக நல்லிணக்கம் அத்தகைய புகழ் பெற்றது. இந்த சட்டத்தில் இனிமே முஸ்லிம் அல்லாதவர்கள் யாரும் எந்த நிலத்தையும் வக்புக்கு கொடுக்க முடியாது. அடுத்து இன்னொன்று என்ன சொல்றாங்க, இப்போ நம்ம சிஎம் இப்ராஹிம் சாஹிப் பல கோடிக்கு அதிபர், பெருந்தன்மையா ஒரு 10 கோடி ரூபாய்க்கு இடத்த வாங்கி வக்பு வாரியத்துக்கு கொடுக்குறான்னு வச்சுருங்க. தமிழ்நாட்டுக்கு வாணியம்பாடிக்கு இந்த இடம் சொந்தம்னு சொல்லி பயப்படாதீங்க, ஒரு பேச்சுக்காக சொன்னேன். 10 கோடிக்கும் ஆள் ஆடி போயிட்டாருங்க. யாராவது ஒரு ஆட்சேபனை செய்தால், சிஎம் இப்ராஹிம் சாஹிப் அவர்கள் தரக்கூடிய இந்த சொத்து ஆட்சேபனைக்குரியது என்று வாதிட்டால், எதிர்ப்பு தெரிவித்தால், அது கலெக்டரால் தீர்மானிக்கப்படாது. அது அதிகபட்ச அவகாசம் என்ன தெரியுமா? 2 வருஷமா 5 வருஷமா 30 வருடம் ஆகுமா? 30 வருடம் எத்தனை பேர் உயிரோடு இருப்பார்கள்? ஏன் இந்த அறிவு? அடுத்து சொல்றாங்க, வாய்க்கூசாம போய் சொல்றாங்க, வக்பு சொத்துக்களை பாதுகாப்பதற்காக தான் இந்த சட்டத்தை கொண்டு வருகிறோம், சாத்தான் வேதம் போதுகிறது என்று சொல்றாங்க. உங்களால் நாடாளுமன்ற தேர்தலிலே போட்டியிடுவதற்கு ஒரு முஸ்லிமுக்கு கூட வாய்ப்பு தரப்படவில்லை. உங்களுடைய அமைச்சரவையில் ஒரு முஸ்லிம் கூட இல்லை. நீங்கள் முஸ்லிம்களுடைய நலனுக்காக பேசுகிறீர்களா? அடுத்து சொல்லக்கூடிய பொய்யை தகர்க்கக்கூடிய ஒரே ஒரு சம்பவம். முதல்ல வக்பு சொத்தை யாராவது மிஸ்யூஸ் பண்ணா, ஆக்கிரமிச்சா, ஜாமீனில் வெளிவர முடியாத அளவுக்கு சட்டப்பிரிவுகள் இருந்தது. அந்த 108A என்ற சட்டப்பிரிவை இந்த சட்டத்தில் நீக்கி இருக்கிறார்கள். யாராவது வக்பு சொத்தை திருடிட்டா, கொள்ளையடிச்சான்னு சொன்னோம்னா உடனே ஜாமீன்லாம் வந்துடலாம். அந்த அளவுக்கு வழி செஞ்சு வச்சிருக்காங்க. இவங்க தான் சொல்றாங்க, முஸ்லிம்களின் நலனுக்காகத்தான், வக்பு சொத்துக்களை பாதுகாப்பதற்காகத்தான் இந்த சட்டத்தை கொண்டு வருகிறோம் என்று பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அருமைக்குரிய வாணியம்பாடி உறவுகளை, நாம் இந்த சட்ட விஷயத்தில் உச்ச நீதிமன்றத்தை நம்பியிருக்கின்றோம். உச்ச நீதிமன்றம் சில நேரம் நீதியை சொல்கிறது, பல நேரம் தீர்ப்பை மட்டுமே சொல்கிறது. தீர்ப்பு வேறு, நீதி வேறு. Can you understand? தீர்ப்பு வேறு, நீதி வேறு. நாம் நீதியை எதிர்பார்க்கின்றோம். ஒன்றே ஒன்று மட்டும் நடக்கும், நான் எதிர்பார்க்கிறேன். முஸ்லிம் அல்லாதவர்களை இதில் சேர்க்க கூடாது என்ற ஒன்றை மட்டுமே சொல்லிவிட்டு மற்றதையெல்லாம் உச்ச நீதிமன்றம் அங்கீகரித்து விடுமோ அல்லது அங்கீகரிக்க வைக்க நிர்பந்திக்கப்படுமோ என்று அச்சம் இருக்கிறது. நாம் சொல்கிறோம், அரசியல் சாசனம் சட்டம் தந்த பிரிவு 25, 26 பாதிக்கப்படக்கூடிய வகையில எந்த தீர்ப்பு வந்தாலும் நாம் மீண்டும் மேல்முறையீடு செய்ய வேண்டும். சட்டத்தின் அடிப்படையில் உரிமைகளை பேசுகின்றோம்.
அரசியல் சாசன சட்டம் தந்த உரிமைகள் பாதிக்கப்பட்டுவிடக் கூடாது என்று சொல்கிறோம். நீதியின் தீர்ப்பும் அரசியல் சாசன சட்டத்தின் அடிப்படையில் நான் இருக்க வேண்டும் என்று சொல்கின்றோம். இந்த நேரத்தில் ஐயா மோடி அவர்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை, இந்த வக்ஃபு சொத்துடைய மொத்த நிலப்பரப்பளவு 8 அதிகபட்சம் 12 லட்சம் ஏக்கர் வரை இருக்கும் என்று சொன்னேன். இந்த சொத்துக்களை பராமரிக்கக்கூடிய வாய்ப்பை இந்த சமூகம் பாதுகாத்து செய்ய வேண்டும் என்று விரும்புகிறது. ஐயா, ஏழைப்பாளைகள், எளிய மக்கள், ஏதோ முஸ்லீம்கள் தமிழ்நாடு, கேரளாவில், அப்புறம் கொஞ்சம் கர்நாடகா, ஆந்திராவில் கொஞ்சம் வசதியாக இருக்காங்க. வட இந்தியாவில் தலித்துகளின் நிலையை விட முஸ்லீம்களுடைய வாழ்க்கை நிலை மோசமாக இருக்கிறது என்று நீதியரசர் சச்சார் அவருடைய அறிக்கை சமர்ப்பித்து சொல்லியிருக்கிறது. நாடாளுமன்றத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏழைப்பாளைகளின் சொத்து நாசம் செய்து விடாதீர்கள். இறைவனுக்காக எழுதி வைக்கப்பட்ட சொத்து அடிக்க நினைத்து விடாதீர்கள். அடிக்க நினைத்தால் நீங்கள் அடிந்து போய்விடுவீர்கள். இறைவனின் கோபம் பொல்லாதது. நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். கருத்து மாறுபடலாம், கொள்கை மாறுபடலாம், ஆனால் நீங்கள் வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் நாங்கள். அந்த பண்பாடு எங்களுக்கு உண்டு. ஆனால் இறைவனுக்காக எழுதி கொடுத்த சொத்துக்களை நாசப்படுத்தி விடாதீர்கள். இந்த சொத்துக்களை நாசப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள் இருக்கின்ற வரை, நம்முடைய பெரும்பான்மை இந்து சமுதாயம் இருக்கின்ற வரை யாரும் இதை அனுமதிக்க மாட்டார்கள் என்பதை RSSக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம் ஜமாத்தார்கள் எல்லாருக்கும் நான் ஒரு அட்வைஸ் பண்றேன். இளைஞர்கள் நிறைய இருக்கிறீங்க. ஒரு RSS, ஒரு பாரதிய ஜனதா கட்சி, ஒரு விஸ்வ இந்து பரிஷத், ஒரு பஜ்ரங் தளம் போன்ற அமைப்புகளை, சங்கிகளை மட்டுமே வைத்து நாட்டில் பெரும்பான்மை இந்துக்கள் அவ்வாறாக இருக்கிறார் என்று கருதி விடாதீர்கள். 90% பெரும்பான்மை இந்துக்கள் ஜனநாயகத்தோடு இருக்கிறார்கள், மதச்சார்பற்ற தன்மையோடு இருக்கிறார்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் உள்ளிட்ட சிறுபான்மை மக்களோடு நட்போடு இருக்கிறார்கள். பெரும்பான்மை இந்துக்கள் முஸ்லிம்களோடு அன்போடு இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த நாடு அமைதியாக இருக்கிறது. சிறுபான்மை மக்கள் பெரும்பான்மை மக்களின் மீது அன்பு பாராட்டுகின்ற காரணத்தினால்தான் இந்த நாடு அமைதியாக இருக்கிறது. ஒரே ஒரு செய்தியை சொல்லிக்கொண்டு நான் விடைபெற விரும்புகின்றேன். 2 முறை விடைபெறுகிறேன் சொல்லி மீண்டும் மீண்டும் நானே உடைக்கிறேன். சில சமயத்தில் இப்படிதான் சட்டமன்றத்தில் பேசும்போது சபாநாயகர் பில் அடிப்பாரு. அப்போ 1 நிமிஷம் பேசிட்டு முடிக்கிறோமோ, 2 நிமிஷம் ஆகும், மீண்டும் பில் அடிப்பார். இன்னொரு 1 நிமிஷம் சொல்லி கேட்போம். ஏன் பேசுகிறோம் என்று சொன்னால் மக்களுக்காக பேசுகிறோம். அந்த அடிப்படையில் தான் இங்கும் நான் அனுமதி கோருகிறேன். பாபர் மசூதி அயோத்தியில் இடிக்கப்பட்டது. 1992 டிசம்பர் 6ஆம் நாள் ஒரு கருப்பு ஞாயிற்றுக்கிழமை அந்த சம்பவம் நடைபெறுகிறது. மாலை 5 மணிக்கு மசூதி முழுமையாக இடிக்கப்பட்ட நேரத்தில் அயோத்தியில் இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான முஸ்லிம்கள் குடும்பத்தோடு அருகில் இருக்கக்கூடிய ஃபைசாபாத் என்ற ஊருக்கு மூட்டை முடிச்சுகளோடு, குழந்தை குட்டிகளோடு உயிர் தப்பித்து செல்வதற்காக தயாராகின்ற பொழுது ஒரு பெரும் கூட்டம் அவற்றை சுற்றி வளைக்கிறது. அயோத்தியில எங்கே செல்கிறீர்கள்? இனி நிம்மதியாக நாம் வாழ்ந்த அயோத்தியிலே வாழ முடியாது என்ற அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. அதற்காக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபைசாபாத்துக்கு நாங்கள் பாதுகாப்புக்காக செல்கிறோம் என்று சொல்லும் பொழுது, நாங்கள் இங்கு இருக்கின்ற வரை உங்களுக்கு எந்த ஆபத்தும் நேராது என்று சொன்னவர்கள் அயோத்தியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை இந்துக்கள் என்பதை பார்த்து விடாதீர்கள். இன்றைய அயோத்தியை வைத்து அரசியல் செய்தார்கள். அந்த அயோத்தி இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதியில பாரதிய ஜனதா கட்சி தோல்வியடைந்திருக்கிறது. ஒரு பொது தொகுதியில ஒரு தலித் வேட்பாளரை அயோத்தி மக்கள் வெற்றியடை செய்திருக்கிறார்கள். அதை விட இன்னொரு செய்தி தெரியுமா? அயோத்தியில பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்துல தற்போது ராமர் கோயில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய இடத்தில், நல்லா புரியுங்க, பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்துல தான் ராமர் கோயிலை கட்டுவோம்னு சொல்லி அத்வானி ரத யாத்திரை நடத்தினாரு. இடித்த இடத்தில் இப்போது ராமர் கோயில் கட்டவில்லை. அது தனியாக பேச வேண்டிய விஷயம். ஆனால் அந்த இடத்துல உள்ளாட்சி தேர்தல் வருகிறது. இப்ராஹிம் சார், அயோத்தியில அந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்ட ராமர் கோயில் இருக்கக்கூடிய வார்டில் உள்ளாட்சி தேர்தல் வருகிறது. அதுல முஸ்லிம் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை வெறும் 700 மட்டும்தான். மீதி பெரும்பான்மை வாக்குகள் இந்து சமுதாய மக்களுடைய வாக்குகள். புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி இந்தியா இருக்கிறது, பெரும்பான்மை இந்துக்கள் எவ்வாறு நேர்மையாக இருக்கிறார்கள் என்பதற்கு உதாரணத்திற்காக நீங்கள் எல்லாம் இதை பக்குவத்தோடு புரிந்து கொண்டு ஜனநாயக பூர்வமாக செயலாற்ற வேண்டும் என்பதற்காக, உணர்ச்சி வசப்பட்டு தவறான பாதையை தேர்ந்தெடுத்து விடக் கூடாது என்பதற்காக சொல்கிறேன். உள்ளாட்சி தேர்தல் நடக்கிறது. 700 வாக்குகள் மட்டும்தான் முஸ்லிம்களுடைய வாக்குகள், பெரும்பான்மை வாக்குகள் இந்து சமுதாய மக்களுடைய வாக்குகள். அங்கு சுயேட்சையாக ஒரு முஸ்லிம் அந்த உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடுகிறார். தேர்தல் முடிந்து வாக்கு எண்ணப்படுகிறது. வாக்குடைய இறுதியில பெரும்பான்மை இந்துக்கள் வாக்களித்து அங்கு ஒரு முஸ்லிம் சுயேட்சை வேட்பாளர் வெற்றி பெறுகிறார். இதுதான் இந்தியா. அண்ணாமலை அவர்களே,
நைனா நாகேந்திரன் அவர்களை, அக்கா தமிழிசை அவர்களை, அயோத்தியில ராமரே உங்களை கைவிட்டு விட்டார். இப்போது தமிழ்நாட்டுக்கு முருகனை தேடி வந்திருக்கிறீர்கள். எங்களிடம் தான் துரைமுருகன் இருக்கிறார். முருகனுக்கு பிடித்தமான வேலு அமைச்சர் ஏவா வேலு எங்களுடன் தான் இருக்கிறார். இதுதான் தமிழ்நாடு. மதத்தை மையமாக வைத்து கலவரங்களை தூண்டி இரத்த ஆறுகளை ஓட வைத்து சகோதரத்துவத்தை பிரித்து வெற்றி பெறலாம் என்று நினைப்பதற்கு தமிழ்நாடு ஒன்றும் குஜராத் அல்ல. இது தந்தை பெரியாருடைய பூமி. இந்துக்களை முஸ்லிம்கள் ஒருநாள் மக்களாக வாழக்கூடிய பூமி. இந்த மண்ணில் உங்களுடைய சூழ்ச்சியில் ஒரு காலத்திலும் ஈடுபடாது. மக்கள் இங்கு அமைதியாக முருகனை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பழனிக்கு முருகனை தரிசிப்பதற்காக இந்துக்கள் செல்கின்ற பொழுது பழனி, திண்டுக்கல் மாவட்டம், தேனி மாவட்டங்களில் முஸ்லிம் ஜமாத்துகள் அந்த முருகன் மலைக்கு செல்லக்கூடிய இந்து பக்தர்களுக்கு தண்ணீர் பாட்டில்களை கொடுக்கிறார்கள். நீண்ட தூரம் நடந்து வருகிறீர்கள், தாகமாக இருக்கும், தண்ணீர் கொடுங்கள் என்று சொல்கிறார்கள். இந்த பக்குவமிக்க மண் தான் தமிழ்நாடு. எங்கேயாவது முஸ்லிம்களுடைய பண்டிகைகள் வந்துவிட்டால் உரிமையோடு என்ன பாய் எங்களுக்கு பிரியாணி இல்லையான்னு சொல்லி கேட்கக்கூடிய மக்களை கொண்ட நாடு தமிழ்நாடு. இந்த மண்ணை நீங்கள் ஒரு காலத்திலும் சேதப்படுத்தி விட முடியாது, நாசப்படுத்தி விட முடியாது. இந்த மண்ணில இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒற்றுமையாக இருக்கிறோம். இந்தியாவுக்கே வகுப்படுத்தக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. மொத்த இந்தியர்களுக்கு வகுப்படுத்தக்கூடியவர்களாக தமிழர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சகோதரத்துவத்தின் காரணமாகத்தான் தமிழ்நாட்டிலே அமைதி பூத்து குலுங்கி கொண்டிருக்கிறது. எனவே தான் அரசியல் ரீதியாக பாரதிய ஜனதா கட்சியை நீங்கள் வெற்றி பெற செய்ய முடியவில்லை என்ற காரணத்திற்காக தவறான பாதையை, ஆன்மீகத்தை கையெடுத்திருக்கிறீர்கள். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய, இந்த மண்ணில் இருக்கக்கூடிய மக்கள் ஆன்மீக ரீதியாக இந்துக்களாக இருப்பார்கள். ஆனால் வாழ்க்கையில், பழக்க வழக்கங்களில் தமிழர்கள் என்ற ஒற்றுமையோடு எல்லா மக்களோடும் இணைந்து வாழ்கிறார்கள். அந்த மக்களோடு சிறுபான்மை முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் இணைந்து வாழ்கிறார்கள். இந்த உறவை ஒரு காலத்திலும் பால்படுத்திவிட முடியாது என்று சொல்லி மோடி அவர்களுக்கும் அவருடைய வகைராக்களுக்கும் ஒன்றை சொல்லி விடைபெற விரும்புகின்றேன். வக்பு சொத்தை அம்பானிக்கும் அதானிக்கும் தாரை பார்த்து கொடுக்க ஒரு காலத்திலும் அனுமதிக்க மாட்டோம். ஏனென்று சொன்னால் இது உங்களுடைய கொப்பன் வீட்டு சொத்தல்ல, எங்கள் வீட்டு சொத்து, எங்கள் உரிமை. இந்த உரிமையை பாதுகாக்க எல்லா சமூக மக்களோடு இணைந்து, ஜனநாயக சக்திகளோடு இணைந்து, முற்போக்கு சக்திகளோடு இணைந்து தொடர்ந்து நாங்கள் செயலாற்றுவோம். அமைதி வழியில் போராடுவோம், ஜனநாயக வழியில் போராடுவோம். உணர்ச்சியை தூண்டக்கூடிய எந்த காரியங்களுக்கு இடமளிக்க மாட்டோம் என்று கூறிக்கொண்டு எழுச்சிமிகு இந்த கூட்டத்தை நடத்திய ஜாயின்ட் கமிட்டி ஆஃப் வாணியம்பாடிக்கும் அகில இந்திய முஸ்லிம் தனியார் சட்ட வாரியத்திற்கும் நான் சார்ந்த மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பிலே என்னுடைய புரட்சிகர வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. अब मुगर्र खुसूसी आली जनाब सीएम इब्राहिम साहब, एक सेंट्रल मिनिस्टर को मैं दावत देता हूँ कि वक्फ बोर्ड जो भी वक्फ तरमीमी बिल के खिलाफ जो भी है वो हमारे सामने पेश करें। अस्सलामु अलैकुम रहमतुल्लाहि व बरकातुहू। बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम। नहमदुहू सल्लल्लाहु अला रसूलिल करीम। मेहमान खुसूसी के नाम बहुत हैं, नाम बोलते गए तो वक्त चले जाता है, इसलिए क्योंकि 9:45 को ये मीटिंग ख़त्म करना है, वक्त कम है, मसला बहुत बड़ा है। क्या भी बोलो, मोदी को मैं मुबारकबाद देता हूँ। 100 कौम को उठा बिठा डाला उन्हें। 70 साल से एक हजरत को देखे तो दूसरे हजरत को नहीं होता था, लेकिन ये एक चीज मोदी इनको सबको 21 लाइन में बिठा डाला, वो काम सारे हिंदुस्तान में हुआ।
इसलिए मैं गुलबर्गा में बोला था, मेरे बाबा बहुत अच्छा काम करा रहे। आज जो है वक्फ एक्ट, एनआरसी, तलाक, हिजाब, जो मसले हैं सब खोद को ला रहा। पूरे पॉलिटिकल पार्टी को मैं ये बोला, बाबा इसे खाली मशीन छोड़ को बैलेट पेपर पर आओ कहना, इन्हें मर्द का बच्चा रहा बैलेट पेपर पर इलेक्शन चला को जीत को देखे में हमें तुझे मानते मिश्रा रखले को दबा लेके जा रहा। तो बोले तमिलनाडु में नहीं हुआ ना, सब जगह नहीं करता उन्हें, जहां उसका हाथ जाता 5 हाथ डालता। तमिलनाडु में हाथ डाले तो ये आदमी खा लेती कर मालूम उसे। इसलिए सारे हिंदुस्तान में बीजेपी उभरी, लेकिन तमिलनाडु में नहीं उभरी। यहाँ की जमीन, यहाँ की मिट्टी बड़ी मजबूत है। एक बुजुर्गाने दिन अल्लाह वाले, दूसरी तरफ है कि कौम अल्लाह की रस्सी को मजबूती से पकड़िए। इन्हें अन्नामले नहीं, उसका बाबा मले को लाया तो भी तमिलनाडु के अंदर बीजेपी जो है सर नहीं उठा सकती, अमित शाह को मालूम है। और डीएमके जो अन्ना दौरे, करुणानिधि के साथ भी मैं काम किया हूं, स्टालिन उसका बेटा, दुर्मुरुगन का भी गया और उसका बाप, ये सब लोग कमिटेड है बाबा साहेब अंबेडकर के संविधान को बचाना। मोदी से खतरा मुसलमानों को नहीं है। शेर का शिकार करने बकरियों को बंदे सर काम ना बंदे उन्हें। ओरिजिनल उसका शिकार जो है दलित और बैकवर्ड और वेबीसी मनुस्मृति को आरएसएस चाहती, ब्राह्मणा, क्षत्रिय, वैश्य, शूद्र, ये निजाम को हिंदुस्तान में वापस लाना, यही सबसे बड़ा आरएसएस का एजेंडा है। इसमें सबसे बड़ी रुकावट अगर कोई है तो वो मुसलमान है। तुम्हें समझे चाहिए मैं हिंदुस्तान में 10 करोड़ है, 20 करोड़ है, नहीं। हिंदुस्तान के अंदर मुसलमान की आबादी 40 करोड़ की है। जब मैं सेंट्रल में था 97 में जो है 28 करोड़ की आबादी थी। दिखाते नहीं, बोलते नहीं। अब 25 साल में 28 करोड़ से कितने भी रहेंगे तुम्हें हिसाब डाल लो। कर्नाटक में हमें 1 करोड़ 40 लाख है। परसों सेंसर आया, सेंसर में क्या बोले, मुसलमान सबसे फर्स्ट है, नंबर 1 है। कितने ही नहीं बोल रहे। मैं बोला मंजे 11 बच्चे हैं बाबा, कीने बोल रहे, तुम्हें बोलो ना। क्योंकि कौम के अंदर जो है तुम्हें भूखे रखो, सिर्फ मुगल आजम खा लिया तो बस ताकत रहती, उसे काम दे रहे नहीं, फिर कर रहा है क्या, घर में बच्चे पैदा कर रहा हूं। तो आज आबादी बढ़ रही क्यों, तुम्हें काम दो। एक चीज तुम्हें लिख को रख लो, ये वक्फ पार्टी ने पास कराया तो भी इसके हाथ से लाने होता नहीं है। घबराने की जरूरत ही नहीं है। जामिया मस्जिद पकड़ने का रंदे, उसके सीढ़ियों पर पांव रखने की ताकत है मेरे बेटे को नहीं है। इन्हें दिल्ली में चाहे जामिया मस्जिद को छीन नहीं सकता। ताजमहल, लाल किला, आज जामिया मस्जिद 600 साल के ऊपर होगा बन को। हिंदुस्तान के अंदर ऐसे हजारों मसाजिद हैं। सुप्रीम कोर्ट
क्या फैसला देता हमने इसकी परवाह नहीं है। सिर्फ मुस्लिम पर्सनल लॉ को बोर्ड को मैं सिर्फ इतना बोल रहा हूं, मेरे बाबा तुम्हें पूरा उल्मा वफद लेको सऊदी को जाओ, यूएई को जाओ, वहां के शेखों को अरबा को बोलो मेरे बाबा तुम ना कोई ने गले मिल रहा ना, गले में लेने के पहले 40 करोड़ की हालत क्या है कि तो मुसलमानों को सता रहा, यत्ता उन्होंने पूछे मोदी की हवा बंद होती। इंडिया में पैसा नहीं है, 80 रुपए हुआ डॉलर, 106 रुपए हुआ पेट्रोल, और 3 साल मोदी रहा तो पूरा हिंदुस्तान पहले सुन्ना रखो पैसे लाते थे, आज दोबारा हिंदुस्तान का सुन्ना गिरवी रखो मुल्क चलाने पैसे लाना पड़ता। लाखों करोड़ों रुपए बैंकों में खत्म हो गए। अब 6 महीने में 500 की नोट मिल जाती, 2000 निकाला, 1000 निकाला, 500 की नोट भी निकल रही है कि वो उसके हाथ से सुधरने नहीं हो रहा। जिस दिन इन्हें आया उस दिन एक मैं बोला क्योंकि तो 1 साल हिंदुस्तान में चलाया हो, हिंदुस्तान के अंदर 90% हिंदू सेक्युलर है, उन्हें कम्युनल नहीं है। वो सेक्युलर हिंदू जो है मान नहीं रहा है, इतने डब्बे रख लगो बटना इन्हें दबा लिया तो भी इसे मिले सो वोटा सिर्फ 30%, 70% वोटा इसके खिलाफ गए। पार्टियां हमारे अपोजिशन पार्टियां एक नहीं है। गद्दे को भी कुत्ते को शर्त लगी, कौन स्पीड भागती घर को। कुत्ता बोला मैं भागता हूं, गद्दा बोला नहीं मैं भागता हूं, मैं फर्स्ट आता हूं। भागना शुरू करे, कुत्ता भागा, दूसरे कुत्ते जो है लड़ना शुरू कर लिए, उन्होंने लड़ते रहे, गद्दा जागो तखत को बढ़ गया। आज वो काम हिंदुस्तान में हुआ, ये कुत्ते लड़ रहे, उन्हें गद्दा जागो जो है तखत के ऊपर बैठ गया और इन्हें पकड़ को मिलता इसमें। ये पूछे तो भी हूंच कहता, एक हाथ में खुरान, एक हाथ में कंप्यूटर, सबका साथ सबका विकास। बाबा नहीं तो ये बोल, नहीं तो वो बोल। एक हिजड़ा था महाराज के दरबार में, पंडित उन्हें बोला ये पंडित को बहुत इज्जत दे रही तुम्हें, मेरे से होशियार क्या ही नहीं कर। पंडित को महाराजा बोला नहीं रहने होशियार है, मैं 3 सवाल पूछता हूं जवाब दो करना। क्या है? आसमान के ऊपर कितने तारे हैं बोलो का नाम, और जमीन में सेंटर जगह कौन सी दिखाओ का नाम, और दुनिया में मर्द कहते हैं औरत कहते हैं बोलो का नाम। अब पंडित सवाल सुन को परेशान हो, घर में जाकर सोया। उसका धोबी आया कपड़े लेने कि महाराज सो गए, नहीं रे हिजड़ा ऐसा सवाल पूछ डाला, मैं जवाब देने वाला नहीं, क्या करना। अरे मैं इसका जवाब दो तो बुला ले जाओ क्या। गद्दे बुला लिया, लट्ठा ले ला, दरबार को गया। पंडित बोला मैं हिजड़े का जवाब मैं नहीं देता, मेरा धोबी देता। अगर वो पूछ रहे हिजड़े क्या सवाल है, दुनिया में आसमान पर कितने तारे हैं दिखाओ क्या। गद्दे के ऊपर हाथ मारा, मेरे गद्दे के बाला कहते हैं कि 32 तारे हैं, उड़ा रहा तो गिन ले गया। अब हिजड़ा भी देखा, इन्हें होशियार निकला। दूसरा सवाल, दुनिया में सेंटर जगह कौन सी कया, फिर कि लट्ठा लेको मारिया, ये इस दुनिया की सेंटर जगह तुझे डाउट रहा माप ले कहा गया। तीसरा सवाल, मर्द कहते हैं बैका कहते हैं बोलो क्या। 1 घंटा हुआ तो धोबी बोल रहा नहीं, इधर से गिन रहा उधर से गिन रहा। आखिर में लट्ठा लेको हिजड़े को मारने लगा। महाराजा पूछा की रे मार रहा है हिजड़े को। नहीं महाराज,
मैं मरदमानिया में गिना एक ज्यादा आया, वहां छोड़कर बैका में गिना एक कम आया, मरदमानिया में गिने तो मेरा बेटा वहां भी आपको करता, बैका में आई तो यहां भी करता, इन्हें शीशा खराब कर रहा। तो वो कैटेगरी को जमात वाला मोदी, इन्हें यहां भी हो वहां भी हो। गया ट्रंप, आपके बार ट्रंप सरकार उन्हें ऐसा मारा खाया ईरान वाले के पास से, मैं बोझ बोला ये शिया लोग 1400 साल पहले हुआ सो गुस्से को आज भी उन्होंने छाती बढ़ोलो नहीं, परसों ऐसा चीज को उन्हें छोड़ेंगे कह रहे, ट्रंप के छाती कुछ बढ़ाती उन नौकर को ऐसा बढ़े। ट्रंप बोला सीज फायर, अगर नहीं सीज फायर होता गाजा से भी खराब हालत इजराइल की होती। नूर हक शम्मा इलाही को बुझा सकता है कौन, जिसका हामी है खुदा उसको मिटा सकता है कौन। आज ये कौम के पास गरीबी है, लेकिन ईमान की ताकत मजबूती के साथ जो है इस दुनिया के अंदर आज बाकी है। तो आज तुम्हें इतना हमारे एमएलए पांच अच्छी बात करके गए, ये जो जितने भी हिंदू एडवोकेट्स हैं, डॉक्टर्स हैं, गांव में लोग हैं, उनको तुम्हें समझाओ मोदी जो है दलित को खत्म करना चाह रहा, पूरा प्राइवेटाइजेशन, रिजर्वेशन नहीं रहेंगे अब, 20%, 18% नहीं, कोई फैक्ट्री में नहीं, रेलवे अदानी अंबानी को एक हिस्सा बेचा, एयरपोर्ट बेचा, पोर्ट बेचा। मैं बोला अरे बाबा इसे जोरू ना बच्चे आज्ञा ना पीछे, इन्हें सब बेच को जाता, निक्कमों मेरे बेटे को जमी मने तो क्या हालत होती थी, वो हालत आज हिंदुस्तान की ही है। पूरे पोर्टा बेच को होगा, ट्रेजरी में पैसा नहीं। 4 गुजरातियां, 2 बेच रही, 2 खरीद रही। पहला गुजराती मोदी शाह इन्हें बेच रही, दूसरा 2 गुजरातियां अंबानी अदानी इसे खरीद रही। इतने तकरीरा करे तो भी सेंट्रल की पुलिस मेरे पास नहीं आई, आ नहीं सकती, उनको मालूम। इन्हें नोट बैन करे, मैं बोला दीवाना मेरा बेटा नोट बात करे, दीवाने के हाथ में वस्त्रा देखो, शेविंग को बैठे सर का हुआ हमारी हालत, यहाँ रखता कि मालूम नहीं। फौरन दिल्ली से आ गए, तुम्हें मोदी दीवाना बोले हाँ बोला मैं गलत, मैं बोला की गलत, तेरे जेब में पैसे क्या निकाला 100 रुपए की नोट थी, उसमें साइन किसका है, गवर्नर का है। गवर्नर क्या बोल रहा, आई प्रॉमिस टू पे द बेरर ₹100। गवर्नर बोला कि नहीं, ये नोट लाके मैं सुबह गया तो बैंक वाले बोले नहीं मोदी नहीं कर बोला, गवर्नर बोलना कि मोदी बोलना कि पहले तो उसके पास जाकर पूछ ले कर बाजू मुझे केस डाल कहते कर, उन गैस वाले वापस है नहीं, अभी तक कोर्ट में फैसला नहीं हुआ वो। तो इसलिए आप ये जो वानम्बाड़ी के अंदर पूरे तमिलनाडु में, पूरे कर्नाटक में, साउथ इंडिया में ये जागी हुई कौम है, बदकिस्मती यूपी बिहार गुर्बत, एक वक्त का खाने को रात, दूसरे वक्त का खाने को नहीं, मदरसे चल रही, वहां रोटी पानी में भिगो को खा को मदरसे बचाने पड़ रहे। 90/8 में हालत में देखा था वहां पर, बदकिस्मती। मेरी ख्वाहिश थी कुछ करना, लेकिन हमारी गवर्नमेंट टिकी नहीं, निकल गई। और याद रखो तुम्हें, मैं पहला वाहिद मिनिस्टर जो एयर इंडिया, इंडियन एयरलाइंस को नफे में लाया। मैं छोड़ने के बाद एयर इंडिया, इंडियन एयरलाइंस 30,000 करोड़ का नुकसान हुआ, मोदी उसे टाटा वाले को बेचा। ये मुल्क जितना सुन्ना, जितनी दौलत ये मुल्क में है, दुनिया में किसी के पास भी नहीं है।
खाली हमारे बैका के पास 200 रन सुन्ना डाल लो, अमेरिका से 3 होता सुन्ना हिंदुस्तान में है। ये हिसाब मोदी को मालूम नहीं। अम्मा की डर के पोन्ना 1.5 पोटा अमेरिका लेंगे जास्ती इरकोएंगे है। पूरा सुन्ना बना कर रख लिया, रंदे बाबा वक्त के टाइम पर काम को आता कर। तो इसलिए तुम्हें कौन भी डरो न को। वक्फ खबरस्तान चंद लोगों का एतराज है, कासमी साहब बोले वक्फ से हमने क्या भी नहीं हो रहा, हक है बोलने का। उन्हें गलतियां भी हमारे लोगों से। सिर्फ एक कर्नाटक के अंदर हमें बराबर चलाए तो साल को 2000 करोड़ का इनकम आता, साल को 2000 करोड़ का। सिर्फ एक जगह गुलबर्गा 90 पर 5 में मेरी हुकूमत है, वहां में काम शुरू कराया। बंदा नवाज रहमतुल्लाह अलैह के सज्जादे साहब के थ्रू काम शुरू कराया। मेडिकल कॉलेज, इंजीनियरिंग कॉलेज, डेंटल कॉलेज। आज गुलबर्गा के हर दूसरे घर में एक डॉक्टर है, एक इंजीनियर है। और गुलबर्गा शहर में 70,000 ग्रेजुएट है आज। तो इसलिए मैं बोलता हूं तुम्हारे बच्चों को तालीम दो, तुम्हें अरबी तालीम दो मस्त, उसके साथ साथ अंग्रेजी तालीम, तमिल, जो सीखता इंजीनियरिंग, डॉक्टर, तालीम की ताकत तुम्हारे हाथ में आई। आज गुलबर्गा की 70% इकोनॉमी मुसलमानों के हाथ में आई है। क्यों? उन्होंने जो है तालीम हासिल किए हैं। यहां पर बड़े बड़े मालदार हैं, उनसे मेरी यही दरखास्त है, हर गांव में 1ली क्लास से 12वीं क्लास तक तुम्हें कॉलेज और स्कूल खोलते जाओ, बच्चों को पढ़ाओ। वो बच्चे उन्हें बीकॉम की, बीएससी की, इंजीनियरिंग की, डॉक्टर की सीईटी एग्जाम में उन्हें क्लियर कट लिख को जो है उन्हें जाता। आज कर्नाटक के अंदर वो काम हमें कर रही है। खुद मेरा कॉलेज है, 20 साल में 12,000 बच्चों को मैं इंजीनियर बनाया हूं। तुम्हारे गांव के लुत्फुल्ला साहब, इनके बेटे को अरबी सिखाने भेजे थे, मैं बोला 4 को मौलवी बने, 1 को इंजीनियर बनाओ। बोले मेरे पास पैसे नहीं, मैं मौलिया के पास, मौजाना के पास पैसे लेता नहीं, फ्री में भेजो। आज वो बच्चा 90,000 रुपए कमा रहा महीने को, 90,000 रुपए। एक ही झाड़ने वाले का बच्चा, आटा वाले का बच्चा। तुम्हारा सबसे बड़ा इसाले सवाब यह है, 3 साल पहले मैं दुबई में रमजान में तरावे की नमाज पढ़ को सलाम फेरा, बाजू एक बच्चा मेरा हाथ लेकर चूमने लगा। मैं बोला अरमान देखे तो पकड़ लेंगे बाबा, हाथ चूमने को। बोला नहीं हजरत, मैं यतीम बच्चा तुम्हारे कॉलेज में इंजीनियर हुआ, 7 साल से यहाँ काम कर रहा हूँ, 2 बहनों की शादियां करा, ये घर बन गया, तुम ना देखा तुम्हारा हाथ चूम लो हजरत। वहां सिजदे में गया, मैं बोला या अल्लाह मैं कुछ भी नहीं करा, तू जो मुझे दिया था या गरीब को ये हालत में लाओ, इसके सदक़े में मेरी दुआ तो कबूल कर मेरे मौला। अल्लाह ताला कबूल करने वाला है। नमाज से अल्लाह का गुस्सा ठंडा नहीं होता, सदक़े से अल्लाह का गुस्सा ठंडा होता। तो सदका करते जाओ। आज कल की जिंदगी कब है मालूम नहीं। मैं अब बेंगलोर को पहुंचू नहीं मालूम, लेकिन अल्लाह को राजी करते रहो। ये मोदी जो आया, अली मियां नदवी रहमतुल्लाह अलैह 30 साल पहले मुझे बोले थे, यूपी के हालात देखो इब्राहिम, एक वक्त ऐसा आएगा या मुसलमान इज्जत से नहीं फिर सकता, वो वक्त देखने मैं नहीं रहूंगा, तुम्हें देखेंगे। आज योगी को जो है यूपी में लाकर ये दाढ़ी वाला मुसलमान यूपी में फिर नहीं सक रहा। आज ये हालत है। इसी वजह नीचे से आवाज गई तू मेरे हाल को देख, ऊपर से आवाज आई तू तेरे अमाल को तो देख। हमारे अमाल अगर जिस दिन ठीक हो जाएंगे, ये मोदी क्या उसका बाबा क्या, जो कौम नमरूद को नहीं डरी, इसके बाप को कैसे डरेंगी। मोदी को मालूम है ये कौम जो है डरने वाली नहीं है, लेकिन फिर भी काड़ा कर को हमना कला को कैसा तो भी कर को जो है इनको कंफ्यूज कर को छोड़ना, ये काम जो है
मोदी जी मुसलसल कर रहे हैं। आर्मी, आज हिंदुस्तान की आर्मी जबरदस्त जवाब देने के वास्ते है, लेकिन आर्मी को सिस्टमेटिकली उन्हें जो है तोड़ रहा। 3 साल की आर्मी, 8 साल की आर्मी, 16 साल की आर्मी, मुसलसल आर्मी में लॉन्ग टर्म ने खुद आर्मी वाले उसे खिलाफ करे, लेकिन मोदी जो है आर्मी में लेना 3 साल उसके बाद खत्म। हिंदुस्तान की फौज एक मजबूत फौज है, इसके अंदर हिंदू, मुसलमान, सिख, ईसाई हर लोग, जो मासाम पाकिस्तान के वार के बाद जो लेफ्टिनेंट कर्नल जो जवाब दी, उसके जवाब को तुम्हें सुने सिंगे, क्योंकि ये मुसलमान कभी मिट्टी का गद्दार नहीं हो सकता। हुब्बुल वतनुल बिल ईमान, वतन पर मोहब्बत रखना ईमान की एक निशानी है। सरकार दो जहां सल्लल्लाहु अलैहि वसल्लम की सुन्नत है ये। तो आप इसमें जो है मजबूती के साथ तालीम का जो कमेटी तुम्हें आज बनी, बड़ी अच्छी मीटिंग करी। ये कमेटी वाले मालदारा जो भी है, भाई तू 10 लाख, तू 20 लाख, तू 5 लाख, तालीम इदारे शुरू करो, बच्चों को वहां पढ़ाओ। एक बच्चा ग्रेजुएट हुआ, एक लड़की, मैं ज्यादा चाहता हूं लड़कियों को पढ़ाओ। एक बेटा एजुकेट हुआ तो उन्हें एक को एजुकेट करता, एक बेटी अगर एजुकेट हुई, पढ़ी, तो उन्हें 10 बच्चों को जो है एजुकेट बनाती। ये ताकत हमारे आज औरतों के अंदर, बच्चियों के अंदर है। आज गुलबर्गा में, बीदर में, रायचूर में, बेंगलुरु में, मैसूर में, हर जगह देखो तालीमी इदारे जो है उरूज पर जो है काम कर रहे हैं। क्या तुम्हारे मद्रास में 1-2 छोड़े तो तीसरा नहीं की नहीं? बड़ा बड़ा मालदारा है यहाँ। चमड़ा का मार्केट नहीं रहा तो परवाह नहीं, तुम्हारे पास कैश धंधा है, डालो पैसे, अल्लाह तबारक व तआला आखिरत में इसका अजर तुम ना देता। 70 पर 4 साल मुझे उम्र, शुगर नहीं, बीपी नहीं की, वो गरीबा की दुआ रहने में आज अल्लाह ताला मुझे सेहत दिया, और सारा 24 दिन महीने के मैं सारा हिंदुस्तान फिरता हूँ कि कौम के अंदर एक जाग पैदा करना, कौम के अंदर जो एक बेदारी पैदा करना। और इस कौम का नौजवान आज हिंदुस्तान के अंदर सबसे बड़ी ताकत वाला है। कलाम को दिए सो हमें मिसाइल, कलाम साहब मेरे एडवाइजर थे, एक मौलवी साहब के बेटे उन्होंने, और इतने पाबंद में कभी कलाम साहब की नमाज खजा भी सो मैं नहीं देखा। दुबई में रमजान के महीने में उन्होंने अबू धाबी गए, वहां के शेख को बोले लंच करने में, नो आई एम फास्टिंग, आफ्टर इफ्तियार आई विल हैव समथिंग, लेकिन वो दिखा लिए नहीं मैं मुसलमान हूं करके, छुपे हुए मुसलमान थे। और उनके अंदर सलाहियत। राष्ट्रपति भवन को गए, वापस आते टेम्पो 2 जोड़ी कपड़े, एक बैग अपने हाथ में पकड़ लेके, हिस्टोरियन हिस्ट्री में लिखते हैं ऐसा प्रेसिडेंट हिंदुस्तान की तारीख में कौन भी नहीं आया था जैसा कलाम साहब। कलाम के भाया, उनके दोस्तार, रिश्तेदार आको खाना खाए तो राष्ट्रपति भवन में अपने पैसा से वो खाने की बिल दिए। ये पहली बार ये ताकत है, तारीख है। ये क्यों बोल रहा हूं मैं? आज 2 साल हिंदुस्तान चले हो, मैं 50 साल से सियासत में हो, ये एक धब्बा जो है अल्लाह के फजल से, तुम्हारी दुआ से मेरे माथे पर नहीं पड़ा। ये अदानी, अंबानी सब घर घर फिरते थे, करोड़ों रुपए बना सकते थे। उनको एक बोलता, बाबा हमारे कफन को जेबा नहीं है, हमारे खबर में अलमेरा नहीं है, लिख जा को क्या करो। हराम का कमाओ तो अजाब है, हलाल से कमाओ तो हिसाब है। दोनों चीजों का हमने जवाब देना पड़ता। तो इसलिए मेरे बुजुर्ग और दोस्तों, बड़ी खुशी भी मुझे, आज आप लोग अच्छे लोगों को बुलाकर जो है कमेटी वाले बड़ा अच्छा जलसा यहाँ पर किए हैं। इंशाअल्लाह अज़ीज़
सुप्रीम कोर्ट का जजमेंट ये आया वो आया, रस्ते में उतरना क्या भी करो नको, तुम्हें चुप बैठो। 28 मोदी का आखिरी साल, अनखरीदी ने छापा, सुप्रीम कोर्ट खाली बैलेट ले लेकर आ जाकर को जिस दिन बोलेंगे उस दिन मोदी गया। वही कोशिश है हमारी। मैं राहुल गांधी को भी वही बोल रहा हूँ, इंडिया अलायंस वालों को भी वही बोल रहा हूँ, स्टालिन को भी वही बोल रहा हूँ। बटन वांडाप पोटी एडतन वांचोल्लु कुत्तला नल्लमा कुत्तला ಅದು ಕುತ್ತುರ್ದು ಒಂದ ಕುತ್ತಾ ಕುತ್ತು ಕುತ್ತು சொல்லி சரியா குத்தலாம். அதனால அந்த பொட்டி போய் வஞ்சினாக்கா मोदी போயிடுவான். इसलिए बुजुर्ग और दोस्तों वक्त कम है क्योंकि आप काफी तकरीरें सुन चुके हैं। मैं तुमने और बोर करना नहीं चाहता। इंशाल्लाह मैं कमेटी वालों का शुक्रगुजार हूँ, मुझे याद किए बुलाए, जब भी आप बुलाइएगा। और मुझे वानम्बाड़ी तमिलनाडु के मुसलमानों को इतना चाहता हूँ मैं, क्योंकि ईमान के अंदर पक्के हैं तुम्हें लोग, ईमान के अंदर पक्के हैं। मैं सारा हिंदुस्तान गया हूँ, गरीबी रहे तो भी, लेकिन तुम्हारे अंदर जो ईमान की ताकत है, जो नूर है, काला रहे तो भी तुम्हें ईमान की नूरानियत तुम्हारे चेहरे पर निकल को आती है। दिल साफ है तुम्हारा, अल्लाह तुम्हें और ताकत दे, दुआ है हमारी। और मुस्तकबिल हिंदुस्तान के अंदर एक अच्छी हुकूमत बनती, कर्नाटक में भी अच्छी हुकूमत है, आगे अच्छी हुकूमत बढ़ती, फिक्र करो न को। తెలంగాణ ఆంధ్ర చంద్రబాబు నాయుడు అక్కడ ఇక్కడ పోతున్నారు, టైం వస్తే వాడు వస్తారు। కానీ ఇంకా चुन खाने की मुर्गे को जुमेरात का जुम्मा क्या कर को, जहाँ दाने ज्यादा रहते वहां मुर्गे आने का। नेक्स्ट टाइम जाने ज्यादा आएगा तो मुर्गे यहाँ चाहती है। तो इसलिए मैं आपसे कहता हूं कि अगली हुकूमत सेंट्रल में बनती, ये कौन से बिल्ला भी नहीं रहते, ये सब जाते। मोदी जब तक मेहनत कर को ले लेके, इसलिए मोदी को बोला मैं, बाबा अहमदाबाद एयरपोर्ट तो उतर रहा, एयरपोर्ट में नाम देख कौन खोला का, तो मेरा नाम ही शहर है वहां। तेरे गांव में एयरपोर्ट बनाया इस वाला भाई, इन्हें उस वक्त कुछ भी नहीं आता, बदकिस्मती। आज जो है, मैं तुमने पहले बोले सर का, हमारे पार्टियों की कमजोरी की वजह से इन्हें बैठा है। मनमोहन सिंह बोलता नहीं था, काम करता था, इन्हें काम नहीं कर रहा, खाली बोल रहा भाइयों बहनों, मन की बात। मैं बोला जोरू पास करना ना को, रेडियो पर कहीं कर रहा था, मन की बात कौन सुनना, मन की बात तेरी। तो आज मजाक बन गया, कोई आया बोले घंटे बजाओ, धन 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 धन, वो इंजेक्शन आ गए बहुत सा। सेंट्रल गवर्नमेंट अब तक खामोश थी, अब बोल रही ना इंजेक्शन की वजह से नहीं मरे। तो आज हिंदुस्तान के अंदर हर चीज बर्बाद होके बैठी है। तमिलनाडु में खुशकिस्मती अच्छी हुकूमत है, चलने जा रही, कर्नाटक में चलने जा रही, तेलंगाना में चलने जा रही, यूपी में, बिहार में, मध्य प्रदेश में हालात बिल्कुल खराब है। रोजी नहीं है, रोटी रोजी नहीं मिल रही है, लोगों को जिंदगी करना मुश्किल हो गया है वहां पर। तो आप हिम्मत के साथ आगे बढ़िए, और ये जो तंजीम तुम्हें बने, तंजीम होते ही इसे डिसॉल्व मत करो, इसे कंटिन्यू करो। बड़ी खुशी भी मुझे, पूरे जमात के लोग, देवबंद आले हदीस सब मिलकर जो है तुम्हें ये खो कर रहे हैं। अल्लाह ताला तुमने और हिदायत दे। हेड ऑफिस 21 बाबा ब्रांच अलग रहेंगे, कई को लड़ने का, ला इलाहा इल्लल्लाह मोहम्मद रसूलुल्लाह कलमा पढ़ला, आले हदीस रंदे, देवबंद रंदे, बरे रंदे, इंगेना पाकरंगे पाकला वापा, इधर इंगे संडे पोड़। ये दिल में अगर आ गई बात तो मोदी को जो है बराबर का जवाब हम लोग देंगे इंशाअल्लाह। कर्नाटक के अंदर वो काम लेकर, तमिलनाडु में भी वो काम होता। अगली बार स्टालिन के अब भी अच्छे सीट आंकों से जिता को मजबूती के साथ उसे लाओ। अल्लाह तुम्हारा मेरा खैर करें। अस्सलाम वालेकुम रहमतुल्लाहि व बरकातुहू।
आए हुए तमाम मेहमानों को जॉइंट कमेटी ऑफ वानियमबड़ी की जानिब से तहे दिल से शुक्रिया अदा किया जाता है। आए हुए तमाम मेहमानों को जॉइंट कमेटी ऑफ वानियमबड़ी की जानिब से तहे दिल से शुक्रिया अदा किया जाता है। ये कर Thank you.